திருப்பதி லட்டு தயார் பண்ணக்கூடிய அந்த நெய்யில் மாட்டு கொழுப்பை கலந்துருக்காங்கன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குஜராத் ரிப்போர்ட்டை காட்டினது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய விவாதமான சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நேற்றைக்கு சந்திரபாபு நாயுடு நீதிபதிகள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். விசாரணை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க, ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. அப்படி இருக்கும்போது எதற்காக மக்கள் மன்றத்தில் போய் இதை அறிவிப்பு பண்ணீங்க? முறையான கலப்படம் இருக்குது அப்படின்றது குஜராத் ரிப்போர்ட்லேயும் இல்லவே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த மக்கள் மன்றத்தில் சொன்னீங்க? உங்களுடைய அரசியலுக்கு கடவுளை பயன்படுத்தாதீங்க, கடவுளை அரசியலேருந்து தள்ளி வைங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காட்டமான ஒரு பதிலடியை சந்திரபாபு நாயுடுக்கு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை வச்சு தான் பழனி கோயில்லையுமே பஞ்சாமிர்தத்தில் இப்படியான கலப்படங்கள், அதாவது இதே ஏஆர் டைரி நிறுவனத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பாஜகவினருமே சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யை பரப்புனாங்கல்ல. இதே போலவே மோகன்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை ஒரு மீடியாவுக்கு பேட்டியாக கொடுக்குறாரு. இப்படி பேட்டியா கொடுத்த உடனே தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது பண்றாங்க. ஆனா திருச்சி நீதிமன்றம் கைது முறையாக செய்யல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்றாங்க. இப்படி விடுதலை பண்ண மோகன்ஜி மீண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணி முன்ஜாமீன் கேட்கிறார். அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்த நீதிபதிகள் பல்வேறு நிபந்தனைகளை போட்டுக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் வெளியாகும் பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழில் மன்னிப்பு கேட்பதாக விளம்பரம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையாக உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீ பழனி கோயிலில் போய் தூய்மை பண்ணி செய்ய, அப்படி இல்லையா பழனி பஞ்சாமிர்தம் தயார் பண்ணுறாங்கல்ல அங்கே போய் ஒரு 10 நாளைக்கு வேலை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவதூறு பரப்பியதற்காக சம்பந்தப்பட்ட சமூக வலைதளங்களில், அதாவது எந்த சமூக வலைதளத்தில் நீ அவதூறு பரப்புனியோ அந்த சமூக வலைதளத்தில் போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக என்ன அப்படின்னா, வெறுமன வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலை தெரிவிப்பதற்கு முன்பும் உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காட்டமான நிபந்தனைகளை போட்டு அவருக்கு முன்ஜாமீனை கொடுத்திருக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை. மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி அவர் சொன்னார் அப்படின்றதுக்கு அவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, திருப்பதி லட்டு விவகாரத்தில் மாட்டு கொழுப்பு கலந்ததாக அப்படி சொன்னாங்க, அதை வச்சு தான் அந்த நேரத்தில் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழனி பஞ்சாமிர்தத்தில் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கே பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த மோகன்ஜி. மோகன்ஜிக்கு இப்படியான நிபந்தனைகள் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, சமூக வலைதளங்களில் மக்கள் அனைவருமே இதை பகிர்ந்து இது சரியான தண்டனை, இப்படி பொய் பேசுபவர்களுக்கு இப்படியான தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை எல்லோருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, மோகன்ஜிக்கு இறுதியாக நீதிபதிகள் சொன்ன வார்த்தை என்ன? எந்த ஒரு தகவலையுமே உறுதிப்படுத்தாம வெறும் வாய்ச்சொல் வீரராக ஒரு தகவலை பரப்பாதீங்க, பொய்யை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அப்போ மோகன்ஜிக்கு மட்டுமல்ல, பொய்யை பரப்புகிற எல்லோருக்குமே இந்த கருத்து என்பது பொருந்துமா இல்லையா? அப்ப இது பிரதமர் மோடிக்கும் பொருந்தும் தானே? பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொய்யை பேசினா அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தா நீதிபதிகள் இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கணுமா இல்லையா? ஆனா இல்லைங்க. அப்படி என்ன மோடி அவர்கள் மோகன்ஜியை போல பொய்யை பரப்புனார்னு கேட்குறீங்களா? நமக்கெல்லாம் தெரியும், தேர்தல் பிரச்சாரத்தில் மே 8ஆம் தேதி தெலுங்கானால கரீம்நகர் தொகுதியில் மோடி அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாரு? इस चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे कांग्रेस के लिए पहुंची है? क्या सौदा हुआ है? आपने रातों रात अंबानी अडानी इनको गाली देना बंद कर दिया। जरूर दाल में कुछ काला है। டெம்போவாக அம்பானி அதானி கிட்ட இருந்து ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கு பணம் என்பது, கருப்பு பணம் என்பது போயிருக்கு. தேசத்துக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். ஏன் திடீர்னு ராகுல் காந்தி அம்பானி அதானியை பற்றி பேச மாட்டாரு தெரியுமா? இந்த பணம் வாங்கினதுனால தான் நாட்டுடைய பணங்கள்லாம் அப்படி ஊழலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? இப்படி பேசியதற்கு எதிராக, அதாவது மே 8ஆம் தேதி இப்படி பேசுகிறாரு. மே 9ஆம் தேதி லோக்பால் நீதிமன்றத்தில் மோடிக்கு எதிராக வழக்கு தொடரப்படுது. இந்த லோக்பால்லாம் என்ன அப்படின்னா, எம்பி எம்எல்ஏக்கள் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் ஏ ஆபீசர்ஸ் இருக்காங்களா, இவங்க ஊழல் பண்ணாங்கன்னா விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இந்த லோக்பால். இந்த லோக்பால் நீதிமன்றத்தில் மோடிக்கு எதிரான என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னா, இவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை, இது மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற பெயரில் ஒரு மனுதாரர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மோடி மீது வைக்கிறாருங்க. இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? மோடி அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். என்னங்க இப்படி பேசியிருக்கிறீங்களே, விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிடணும். என்னங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் எங்க நடந்தாலும் உடனடியாக சிஎம் கூட நீங்க
நீங்க கைது பண்றீங்க. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி இப்படி ஒரு விஷயத்தை தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரு. ஏன் நீங்க முதல்ல கண்டுபிடிக்கல? அம்பானி அதானியும் ட்ரக்காக பணம் அனுப்பும் போது ராகுல் காந்தி அதை வாங்கி இருக்கும் போது நீங்க கையும் களமும் பிடிச்சிருக்கணுமா இல்லையா? அல்லது அப்படி கொடுத்த பின்பாவது நீங்க அந்த வழக்கை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா? ஏங்க இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஆனா நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பேச்சு என்பது யூகித்தல் மற்றும் ஊகித்தல் அடிப்படையிலானது. தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சிகளை ஓரம் கட்டுவதற்காக ஒரு கேள்வியாக ஒரு உத்தியாக இதை சொல்லியிருக்கலாம், கற்பனையான ஒரு ஃபேக்டாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கே டிஸ்மிஸ் பண்றாரு அந்த நீதிபதி. வெறுமன மோடிக்கு எதிராக மட்டும் இந்த வழக்கு தொடரல, ராகுல் காந்திக்கு எதிராகவும் பேரே தெரியாத டெம்போ ஓனர்களுக்கு எதிராகவும் அம்பானி அதானிக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து உண்மையே கிடையாது, வெரிஃபை பண்ணாத ஒரு ஃபேக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவுமே ரிஜெக்ட் பண்றாரு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? 8 பக்கத்துக்கு இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு நீதிபதி. இந்த 8 பக்கத்துல பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இல்ல. அப்ப பிரதமர் மோடிக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா பிரதமர் மோடி பேரே அந்த 8 பக்க தீர்ப்புல சுட்டி காட்டாம இருந்தாரு அந்த நீதிபதி. அதாவது மோகன்ஜி அவர்கள் பொய்யை பரப்பும் போது ஏன்பா இப்படி பொய் பேசுற, எந்த ஒரு தகவலையுமே விசாரிச்சு உறுதிப்படுத்தி சொல்ல மாட்டியா என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம், ஆனா மோடிக்கு வந்துட்டு மட்டும் எதிர்க்கட்சிகளை ஓரங்கட்டுவதற்கு ஒரு கற்பனையான ஒரு உத்தியை அவர் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை நோட்டீஸ் அனுப்பி மோடி அவர்கள் கொடுத்திருந்தாருன்னா கூட ஏத்துட்டு போயிடலாங்க, பரவாயில்ல ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நீதிபதியே மோடியோட இடத்துல இருந்துட்டு இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுப்பது ஒரு வினோதமாக இருந்துச்சு. இப்படி தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதி யார் சொல்லி நம்ம தேடி பார்த்தா 2016 இருந்து 2022 வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய ஏஎம் கன்வில்கார் இவர் தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இவர் 2022 ஓய்வு பெற்ற உடனே மோடி அவர்கள் லோக்பால் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இவருக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்னப்பா இவர் ஓய்வு பெற்ற உடனே மோடி வந்து கூப்பிட்டு உடனே ஒரு பதவியை கொடுக்கிறாரு, அப்படி என்ன இவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது தீர்ப்புகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்னன்னா 2018ஆம் ஆண்டு ஆதார் கார்டை வந்து கட்டாயமாக்குனது, அதே போல சபரிமலை தீர்ப்புனால கேரளாவில் எவ்வளவு பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டுச்சு, அதுல ஒரு தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியா இருக்காரு. 2020ஆம் ஆண்டு FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட், அதாவது என்ஜிஓக்கள் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக மோடி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இதை வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. 2021 ஒரு தீர்ப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் 50% மேல தாண்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2022 ஜூன் மாதம் ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் குஜராத் கலவரம் 2002ஆம் ஆண்டு நடந்துச்சு. இதை விசாரிக்க SIT குழுவை ஒன்று அமைச்சிருந்தாங்க. இந்த SIT விசாரிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மோடி எந்த குற்றமும் செய்யவே இல்லை, அவரை விடுவிக்கிறோம், அவருக்கு கிளீன் சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தாக்கல் பண்ணாங்க. இதை எதிர்த்து ஜாக்ரியா ஜஃப்ரி தொடர்ந்த வழக்கை இந்த நீதிபதி தான் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, SIT வந்து சொன்னது சரிதான், மோடி மீது எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. வெறுமனை இப்படி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடிக்கு எதிராக இப்படியான பொய் புரளிகளை இப்படி பரப்புனாங்க தெரியுமா, இவங்களை எல்லாம் டாக்ல போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே தீஸ்தா சதாவல்ட்ட அரெஸ்ட் பண்றாங்க. குஜராத்துடைய முன்னாள் IPS ஆபீசர் அரெஸ்ட் பண்றாங்க குஜராத் போலீஸ். இது மட்டும் இல்ல, ஜூலை 2022 இவர் ரிட்டையர்ட் ஆவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும் கருப்பு சட்டமாக சொல்லக்கூடிய அந்த ஈடி பயன்படுத்தக்கூடிய PMLA சட்டம் இருக்கு தெரியுமா, மோடி அவர்கள் அதுல ஈடிக்கு வானவல அதிகாரம் கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகுது. அந்த வழக்கை இவர் தான் விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு PMLA வந்து சரிதான், அவங்களுக்கு இப்படிப்பட்ட பவர் கொடுப்பது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாரு. அப்ப தொடர்ச்சியாக பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களுக்குமே இவர் ஆதரவாக இருந்ததனால தான் இப்படியான பதவியை இவருக்கு கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் அப்போவே எழுப்பினாங்க. அப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு மோடி அவர்களே இவருக்கு பதவியை கொடுத்திருக்கிறாரு. இவர் எப்படிங்க மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற கேள்வியும் மக்கள் அப்போதே சமூக வலைதளங்கள்ல விவாதிச்சாங்க. சரி, இந்த ஒரு வழக்கு தான் மோடிக்கு எதிராக தொடக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதே சம்பவத்தை சுட்டிக்காட்டி, அதாவது அம்பானி அதானி ராகுல் காந்திக்கு பணம் அனுப்பினாரு சொல்லி மோடி சொன்ன இதே குற்றச்சாட்டுக்கு எதிராக டெல்லி கோர்ட்லயும் ஒரு வழக்கு தொடரப்படுது. ஆனா இந்த வாட்டி ED CBI போன்றவர்கள் அம்பானி அதானி ராகுல் காந்தி மீது வழக்கு தொடரணும், அதுவும் குறிப்பாக அம்பானி அதானி மீது ஃபெமாவின் கீழவும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனுதாரர் ஒரு மனுவை போடுறாருங்க. இந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடி இப்படி சொன்னார்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனுதாரரோட அடிப்படை உரிமை எங்குமே பாதிக்கப்படவே இல்லை. அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரமான ஆர்டிகிள் 226 பயன்படுத்தி இந்த வழக்கை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க.
அப்போ மோடிக்கு எதிராக லோக்பால்ல போய் கேஸ் போட்டப்பவும் அந்த வழக்கு என்பது தள்ளுபடி பண்ணப்படுது. அதே போல டெல்லி கோர்ட்ல போய் வழக்கு போட்டாலும் நீதிபதிகள் தங்களுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தியே தள்ளுபடி பண்றாங்க. அப்போ இங்க நாட்டில் எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்பது இல்லையா? மோடிக்கு ஒரு நீதி, மோகன்ஜிக்கு ஒரு நீதியா? மோகன்ஜி பண்ணது இங்க நியாயம்னு சொல்ல வரல. ஆனா மோகன்ஜி பண்ண தப்பு என்பதை தப்பு என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் மோடி அவர்கள் மட்டும் இப்படியான பொய்யை பரப்பும் போது மட்டும் அந்த வழக்கை விசாரிக்காம தள்ளுபடி பண்ணுவது ஏன் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுதா இல்லையா? அப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களையும் சொல்லலாம், யாரை வேணாலும் குற்றம் சாட்டலாம், எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம், அவரை எதுவும் தண்டிக்க மாட்டோம், அவர் மீது வழக்கு தொடுக்க மாட்டோம், அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு நோட்டீஸை கூட அனுப்பி விளக்கம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றங்கள் செயல்படுகிறதா அப்படின்ற அச்சம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. அப்போ இங்கே பிரதமர் மோடிக்கு வழங்கக்கூடிய சலுகை ஒன்று மோகன்ஜி கொடுக்கணும்ல, இல்லை மோகன்ஜி கொடுக்கக்கூடிய தண்டனை பிரதமர் மோடி கொடுக்கணும்ல, ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன் ஒருத்தரை மட்டும் குற்றவாளியாக பார்க்கணும், ஏன் இன்னொருத்தரை மட்டும் குற்றவாளியாக இல்லாமல் அவருடைய வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற பார்வை நீதித்துறையின் மீது விழுவது நீதித்துறைக்கு தானே அசிங்கம். அப்போ நீதிமன்றமும் நீதிபதிகளும் பாரபட்சமற்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும், சட்டத்தை எல்லோருக்கும் சமமான பார்வையோடு அணுக வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ கூடுதலாக உருவாயிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி கோர்ட்டில் இருந்துக்கிட்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பதற்காகவே அதை பாகிஸ்தான் சொல்லி அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் ஹைகோர்ட்டுடைய நீதிபதி அவர்கள் கட்டாய மதமாற்றம் பண்றாங்க. இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறுபான்மையாக மாறிடுவாங்க அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இதையெல்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்கள் கண்டிச்சாரா இல்லையா? அப்போ இப்படியான நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை சொல்லாம தங்களுடைய உள் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பார்வை என்பது இப்ப அதிகமாயிருச்சோ அப்படின்ற ஒரு கவலை இப்ப பொதுமக்களுக்கு வந்திருக்கா இல்லையா? ஏன்னா சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நீதித்துறையை எப்படி மக்கள் நம்புவாங்க? நீங்க ஈடி வழக்கு எடுத்துட்டீங்கன்னா ஈடியால கைது செய்யப்பட்ட எல்லோருமே பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன் என்ற பெயர்ல எல்லோருக்குமே ஜாமீன் கொடுத்து விடுதலை ஆகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேர், உமர் ஹாலிதா இருக்கட்டும், குல்பிசா பாத்திமான், ஆதர் கான், ஹாலித் சைஃபி, இந்த 5 பேருக்கு 4.5 வருஷமாயும் ஜாமீன் என்பது கொடுக்கல, ட்ரையல் என்பதும் ஆரம்பிக்கல. இப்படியான நீதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் பொதுமக்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. அப்ப இது உறுதி செய்ய வேண்டிய கடமை என்பதும் கோர்ட்டுக்கு இருக்கு. உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், எந்த அதிகாரம் இல்லாத சாமானியனா இருக்கட்டும், இந்த இருவருமே நீதிமன்றத்தில் தராசில் சமமாக வைக்கப்பட்டு அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தண்டனையும் குற்றமும் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலை எப்போது உருவாகுதோ அப்போதுதான் நீங்க சாமானியனுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை என்பது அதிகரிக்கும் அப்படின்றதான் யதார்த்த உண்மையா இருக்கு. நன்றி.